மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, ஒரு சரியான நேரம், இதை சரியான களமாக மாற்றுங்கள், இந்தியாவிற்கே களமாக மாற்றுங்கள். ஒருபோதும் எங்கள் தமிழக அரசு தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு நல்க மாட்டோம். முதல் கட்டமா எனக்கு பிடித்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் உங்கள் தலைமையிலான திமுகவுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் வரிகுடா இயக்கத்தை அறிவியுங்கள். இங்க இருக்கிற அண்ணன் வைகோ ஐயா, பெரியவர் பேராசிரியர், இங்க இருக்கக்கூடிய அண்ணன் சண்முகம், முத்தரசன், நம்முடைய ஜவஹர்லாவின் சார்பாக வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமர், தமிம் அன்சாரி, இன்னும் வர இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமா உள்ளிட்ட அத்தனை கட்சி தலைவரும் முதல்ல வரிகுடா இயக்கத்தை தொடங்குவோம். எங்க எனக்கு பிடித்த சுங்கச்சாவடிகளை சுங்கம் தர மறுப்போம். ஒன்னு. ரெண்டாவது, ஜிஎஸ்டி கொடுக்கிறதுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டோம். இங்கே எனக்கு முன்னால் பேசியவர் குறிப்பிட்டது போல் இங்கே மாண்புமிகு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஏன் இந்த போராட்டம் என்பதை விளக்கமாக உங்களுக்கு எடுத்து வைக்க இருக்கிறார். அவர் எடுத்து வைக்கிற அவர் துறை சார்ந்து இருக்கிற ஒன்றிய அரசுடைய சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு தமிழ்நாடு அரசு எந்த விதத்திலும் உறுதுணையாக இருக்காது. அறிவிங்க. 5 ஸ்டேட்டுக்கு மின்சார உற்பத்தி செய்கிற என்னுடைய தொகுதியிலுடைய பகுதியில் இருக்கிற என்எல்சி நிறுவனம் நிலங்களை கையகப்படுத்தி அதற்கு விவசாயிகளை வயிற்றிலே அடித்து என்எல்சி மின்சாரம் தயாரிக்கிறான் இல்ல, அதற்கு நிலையெடுப்புக்கு போடப்பட்ட அதிகாரிகளை அனைவரையும் திரும்ப பெறுங்க. அதானி துறைமுகத்திற்கு துணை நீக்க மாட்டோன்னு சொல்லுங்க. பரந்தூருக்கு டாட்டாவுக்கு நிலத்தை கையகப்படுத்த தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் உங்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கும் அறிவிங்க. உங்கள் காலடியில் மோடி மண்டி இடுகிறானா இல்லையா என்பதை நான் பார்க்கிறேன். வேடிக்கை. இதை செய்யுங்க முதலமைச்சர் அவர்களே, ஒரு முறை செய்யுங்க. தமிழ் மான உணர்ச்சியில, இன உணர்ச்சியில, சுயமரியாதையில, அந்த தன்மானத்துல அவன் கையை வச்சுக்கிட்டே இருக்கிறான். நாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசு என்பதற்காக நீங்கள் எவ்வளவோ பணிந்து போகின்றீர்கள், எவ்வளவோ தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்புகிறீர்கள். ஒன்னுக்கும் மரியாதை கிடையாது. எல்லாவற்றையும் தூக்கி குப்பையில வீசலாம். நம்முடைய இந்திய நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் இங்க மேலைக்கு பின்னால் இருக்கிற எங்க ரெக்க தங்கச்சி தங்க பார்ட்டிகள் தொடங்கி அருமை சகோதரி கனிமொழியிலிருந்து ராசாவிலிருந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அண்ணன் டிஆர் பாலுவிலிருந்து அத்தனை பேரும் இந்த நாட்டுக்கு செய்கின்ற மோடி அரசின் சங் பரிவார கும்பல்களின் அநியாய அக்கிரமங்களை கிழித்து தூங்க விடுகிறார்கள். தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தலைவர் கலைஞருக்கும் பிறகு தளபதி தலைமையில் இருக்கிற இந்த எம்பிக்க ஒட்டுமொத்தமா இந்திய நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அவன் கேட்கிற நம்மால் கேட்கிற கேள்விக்கு ஒண்ணு கூட சங்கி கும்பலால பதில் சொல்ல முடியல. நிர்மலா சீதாராமன் கதறா. அம்மாவுக்கு கோபம் தான் வருது. மாமிக்கு கோபம். தயிர் சோறு சாப்பிடுற உனக்கே கோபம் வருதுன்னா நல்லி எலும்பு சாப்பிடுற எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் நீ செய்கிற துரோகம். ஒட்டி புயல் வந்தா பணம் இல்ல, வருதா புயல் வந்தா பயன் இல்ல, தானே புயல் வந்தா பணம் இல்ல, இயற்கை பேரிடர் பாதிச்சா பணம் இல்ல, சென்னை முழுகினா பணம் இல்ல, குரங்குனி தீ விபத்தில் என் உயிர்கள் பலியானா விமானத்தை அனுப்புங்கள், ஹெலிகாப்டர் அனுப்புங்கள், மீட்டு தாருங்கள் என்றா எங்கள் விமானங்களுக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதுன்னு சொல்லுங்க. அப்ப என்ன இந்தியாவுக்கு ராணுவ ஹெலிகாப்டர் எதுக்கு? நான் அதிகமா பேசினா தளபதி சட்டமன்றத்தில் அழைச்சு ஏன் வேலை இப்படி பேசிட்டேன்னு கேட்பார். அதனால ஆத்திரம் பொங்குது, கோபம் வருது. நாளையே என்எல்சியில் வச்சுக்கிறேன், கச்சேரி வச்சுக்கிறேன். என் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கும் டிஆர் பாலு போன்ற மாநில சுயாட்சி உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் சிம்பக்குரல் எழுப்புகிற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மேடையில வீட்டிருக்கிற என் சக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். முதலமைச்சர்கிட்ட சொல்லி, நம்ம காவல்துறை தலைவர் டிஜிபி ஏடிஜிபி கிட்ட சொல்லி, நம்ம இன்டெலிஜென்ஸ் ஐஜி கிட்ட சொல்லி கொஞ்சம் வேல்முருகனை கிரவுண்ட்ல விளையாட அனுமதிங்க. தானா உங்ககிட்ட வருவான். நாளைக்கு இழுத்து பூட்டுற என்எல்சி கேட்டேன். ஒரு ஒப்பந்த பணியாளர் கூட கான்ட்ராக்டர்காரனை உள்ள விட மாட்டேன் தான் தமிழனை 3000 இந்திக்காரனை கொண்டு வந்து வச்சிருக்கான்.